திரட்டியது. யாழியின் இந்த விபரீதமான முடிவைக் கண்ட டிராகன் பீஸ்ட் உறைந்து போய் நின்றது. அதன் கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. யாழி, நிறுத்து! நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? உன் உயிரையே பணயம் வைக்கிறாயே. இதன் விளைவாக ஆதித்யாவின் உடலும் ஆத்மாவும் பெரும் சித்திரவதைக்கு உள்ளாகும். இது அவனுக்கு பெரும் ஆபத்தாக முடியும் என்று குகையே அதிரும் வண்ணம் கத்தியது. ஆனால் யாழியோ, இப்போது ஆபத்தைப் பற்றி சிந்தித்தால் ஆதித்யாவே மிஞ்சமாட்டான் என்பது போல ஒரு தீர்க்கமான பார்வையுடன் தன் வேலையை தொடர்ந்தது. அதன் பிளந்த வாயிலிருந்து அந்த மெல்லிய, அதே சமயம் அதீத வல்லமை கொண்ட தங்க நிற புனித சக்தி ஒரு அருவியைப் போல ஆதித்யாவின் ஆன்மீக ஆத்ம உலகிற்குள் பாயத் தொடங்கியது. அதே சமயம் குகைக்கு வெளியே ஒரு பிரம்மாண்டமான மாற்றம் நிகழ்ந்தது. விண்ணில் சீறிப்பாய்ந்த அந்த பிரபஞ்ச அழிப்பான் மற்றும் கடவுளை கொல்லும் ஆயுதம் இரண்டும் விசித்திரமான முறையில் இணைந்து செயல்பட்டன. அவை இரண்டுக்கும் இடையில் ஒரு மின்னல் போன்ற பிணைப்பு உருவானது. அந்த இரு ஆயுதங்களும் ஆதித்யாவும் யாழியும் இருந்த அந்த பகுதியைச் சுற்றி ஒரு மாபெரும் மாய மந்திர கவசத்தை உருவாக்கின. அந்த கவசம் சாதாரணமானதல்ல. அது காலத்தையும் இடத்தையும் துண்டிக்கக்கூடியது.